ராசியை ஏன் ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்கிறோம்? நிறைய பேர் மீன ராசினாலே ஆன்மீக ராசி ஆன்மீக ராசி அப்படின்னு ஏன் அதை வந்து அப்படி சொல்லப்படுறோம் அப்படின்னு தெரியுமா? மீன ராசி இப்போது பூமியில் ஒரு பூமியில் பிறக்கிறோம் அப்படின்னா எதுக்காக பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பூமியில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து அப்படி வாழ்கிறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோ சந்தோஷம் அது இல்லை. ஒவ்வொரு கட்டமாக நம்ம 12 ராசி இருக்குன்னா ஒவ்வொரு ராசியாக கடந்து 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 வரும்போதும் ஒவ்வொரு அனுபவங்கள். மேஷராசியில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். ரிஷபராசியில் பிறக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னொரு அனுபவம். மிதுன ராசியில் பிறந்தீங்கன்னா இன்னொரு அனுபவம். கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலாம் ராசியில் ஒவ்வொரு ராசியும் கடந்து வரும்போதும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களான அனுபவங்கள். அதுதான் சாஸ்திரங்கள் 12 ராசிகளாக கொடுத்து வகுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 11ஆம் ராசியில் அதாவது 10ஆம் ராசியோடையே நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே நம்ம சுமந்து முடிஞ்சு 11ஆம் ராசியாக கும்பராசியில் வந்துடுறோம். கும்பராசி என்னது? வெற்றி ராசி. அதாவது இந்த ராசி எல்லாம் கடந்து நம்ம வருவோம். அப்போ அந்த வெற்றியை அங்கே வெற்றி வாகையும் சூடி கடைசியில் எங்கே போகிறோம்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது தான் நம்ம மீன ராசிக்குள்ளே போகிறோம். இப்போது மீனராசி வந்து எந்த மதத்துக்கும் உட்படாது. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகங்கிறது இந்த ஹிந்து மதத்துக்கு, இது கிறிஸ்டின் மதத்துக்கு, இது இஸ்லாமிய மதத்துக்குன்னு உட்படாது தான் நம்ம ஆன்மீகம். ஸோ அப்போ அந்த ஆன்மீகத்தில் நம்ம இவ்வளோ காலமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் எடுத்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து நிறைய அனுபவங்கள் எடுத்திருப்போம். அப்போ இதில் இருந்து எல்லாம் நம்ம கற்று தேர்ந்து ஒரு ஞானம் அடைஞ்சு நம்ம வெளியேறது தான் இந்த மீனராசி. அப்போ இந்த மீனராசி நபர்களோட உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிது அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அறிவு திறன் வந்து எந்த ராசியில நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள். அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு 60 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி தான், அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எப்படி தெரிஞ்சாங்க, எதுக்குன்னா அவங்களுக்கு விளக்கமும் தெரியாது. சிலவங்க கேட்பாங்க இல்லையா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. சில கேள்விகளுக்கு வந்து பதிலே கிடையாது. சில கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமான்னா முடியவே செய்யாது. அதில் ஒரு ராசி தான் மீனராசி. ஸோ அப்போ இவங்க அந்த காலகட்டாயத்தின் அடிப்படையில் இவங்க என்னென்னா, அந்த சந்தோஷங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த 11 ராசியில முடிஞ்சிடும். அவங்க 12ஆம் ராசியில் என்ட்ராகும்போது அவங்களுக்கு முழுக்க என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் மட்டும்தான். அவங்க வந்து வாழ்க்கையை வச்சுக்கிட்டா இந்த கடமைகளுக்காக பூமியில் பிறக்கப்பட்டிருக்க சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அது அவங்களுக்கு ஹாப்பியாக லீட் பண்ணணும்னா இவங்க ஸ்பிரிச்சுவலில் இருக்க வேண்டியது கட்டாயம் ஒரு கடமை. எந்த மீனராசி நபர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் கூட இந்த ஸ்பிரிச்சுவலை அதுக்கு மதங்கள் உட்படாது. எந்த மதத்துக்கும் உட்படாது. நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருந்துக்கோங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வந்து அனைத்துக்கும் பொதுவானது தான். ஆனால் இந்த மீனராசி நபர்களுக்கு உலக வாழ்க்கை வந்து அவ்வளோ போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை சொன்னோம் இல்லையா, நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் நெருக்கடி. அப்போ அந்த நெருக்கடியிலேருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இவங்க தலைமையான கடமையாக ஆன்மீகத்தை வந்து கைப்பிடிக்கணும். பெரிய சன்னியாசினிகள்கிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, இதை